பாஜக தமிழகத்துல இடம் இல்லைன்னு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்து வந்திருக்கிறோம் என்பது கண்கூடாக நாம் எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி ஒரு மிகப்பெரிய அபரிதமான வளர்ச்சி பெற்று கொண்டிருக்கிறோம். அது தனித்து போட்டிட்டு இருந்தா நான் அது பதில் சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு என்னென்ன வேணும்? வயநாட்டில் பிரியங்கா காந்தி கிளம்புறாங்க. தேர்தல் அரசியல காங்கிரஸ் நேரடியாக இறங்குறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அது எதிர்பார்த்த ஒன்று தான். அவங்க குடும்பத்தை தவிர வேறு யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது என்பது குடும்ப அரசியல். அவங்க எல்லாருமே குடும்பத்தில் அண்ணன், அவங்க அம்மா, இப்போது அவங்க சகோதரி, இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. சார், இது அண்ணாமலையை மாற்றி விட்டு பில்லேடனே நீங்க பாஜக தலைவராக கொண்டு வந்தாலும் அதிமுக தன்னோட நிலைப்பாட்டில் இருந்து மாற்றிக்காது. இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றதுக்கு இல்லைங்க. மாநில தலைவர் அவர் சூப்பராக ரொம்ப நல்லா, அது இந்த மாதிரி கொஸ்டினே கேட்காதீங்க. ஒரு சிறந்த தலைவர், மிக சிறப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். சும்மா உங்க மாதிரி நீங்க போடுறதுக்கு எல்லாமே நாங்கள் பதில் சொல்லுவோம். முன்னாள் அமைச்சர் சொல்லுங்க, அவர் தான் அருமையாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். ஒரு கட்சியினுடைய இன்னொரு விஷயத்துல இன்னொரு கட்சி தலையிட முடியாது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். புறக்கணிச்சு விட்டு வந்தே பாரத் விரைவுபடுத்துவது தான் மத்திய அரசு குறிக்கோளா இருக்காங்க அப்படின்னு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க. இன்னொரு வாட்டி கேளுங்க. ரயில்வே துறை புறக்கணிச்சு விட்டு வந்தே பாரத் மட்டும் தான் விளம்பரப்படுறது மத்திய அரசு மும்முரமா இருக்காங்க அப்படின்னு முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. வந்தே பாரத்தை இயக்கிறது ரயில்வே துறை தானே. ரயில்வே துறை தானே. தொடர்ந்து விபத்து காரணமா அவங்க அந்த கருத்து. விபத்து என்பது அவங்களே ரயில்வே மந்திரியாக தான் இருந்திருக்கிறாங்க. விபத்து என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. அது ஒரு என்ன சொல்கிறது, அன்ஃபார்ச்சுனேட். அதுக்கு உடனடியாக மத்திய அரசாங்கம் எங்களுடைய அமைச்சர் டெல்லியிலிருந்து உடனடியாக அங்கே சென்று நிவாரணப் பணிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். நீர்வளத்துறை இணையமைச்சர் சோமனா கருத்துக்கு உங்களுடைய கூட்டணி கட்சிகளே ராமதாஸ் அவர்கள் உள்ளிட்ட நிறைய பேர் அதிமுக எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அவர் என்ன கருத்து சொன்னாருன்னு தெரியல. நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி.